ஒண்ணு மட்டும் சபை புரிஞ்சுக்கங்க, உனக்கான ஈவு எங்க இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஸ்திரீக்கு அவர் கேட்கும் போது வரைக்கும் அவர் யாராத்தான் கண்ணுக்கு தெரிஞ்சார்? ஒரு யூதனாத்தான் கண்ணுக்கு தெரிகிறார், ஒரு மனுஷனாத்தான் கண்ணுக்கு தெரிகிறார். இவர் கேட்டார். கேட்டதற்கு அப்புறம் தேவன் சொல்றாரு பாருங்க, நீ தேவனுடைய ஈவை அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் உனக்கான ஈவை வச்சிருக்கிறார். ஏன் போர்வக்குள்ள மறைஞ்சு ஏன் அழுதுகிட்டு இருக்கிற? வேலை ஸ்தலத்துல ஏன் பாத்ரூமுக்குள்ள போய் ஏன் மறைஞ்சு அழுதுகிட்டு இருக்கிற? எதுவுமே இல்லையே ஆண்டவரேன்னு சொல்லி ஏன் தேவனை விட்டு விலகி போய் அழுதுகிட்டு இருக்கிற? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ தேவனுடைய ஈவை அறிந்திருக்க வேண்டும். ஏன்னு சொன்னா உனக்கான நல்ல பதில ஒருத்தர் வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறாரு. உனக்கான நல்ல நன்மையை வச்சுக்கிட்டு ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் உனக்கு கொடுப்பார். நீ அவரிடத்திலிருந்து அதிகமாய் பெற்றுக் கொள்வாய். அவர் உனக்கு அதிகமாய் தருவார். அவரிடத்திலிருந்து நீ அதிகமாய் பெற்றுக் கொள்வாய். அதுதான வாசம் ரோமர்ல, அவர் அநேகர் மேல் அதிகமாய் கர்த்தர் கொடுக்கிறார். தேவன் உனக்கான நல்ல காரியங்களையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் அதிகமாய் கட்டளையிடுவார். அல்லேலூயா. நீ கவலைப்படாதே. நீ செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, உன்னிடத்தில் கேட்கிறவர், உன்னிடத்தில் பேசுகிறவர் யார் என்பதை முதலில் அறிந்து கொள். அந்த ஈவை அறிந்திருக்க வேண்டும். சபை நமக்கு நல்ல ஈவை யாரு தரா? பரமபிதா தான் தருகிறார், இயேசு கிறிஸ்து தருகிறார். அப்போ தருகிற அவரை முதலில் நாம் என்ன பண்ணிருக்கணும்? அறிந்திருக்கணும். முதல்ல அவரை அறிந்திருக்க வேண்டும். அப்பதான் அவரிடத்தில் நாம் என்ன பண்ண முடியும்? அதை பெற்றுக்கொள்ள முடியும். அரிசி எங்க வாங்கணும்னு தெரிஞ்சாதானே அந்த அரிசி கடைக்கு போய் வாங்க முடியும். அரிசியை போய் மண்ணெண்ணெய் கடையில கேட்டா அரிசி கிடைக்குமா? கிடைக்காது. மண்ணெண்ணெய் கடையில கேட்டா மண்ணெண்ணெய் தான் கிடைக்கும். பழசரக்கு கடையில கேட்டா பழசரக்கு தான் கிடைக்கும். எதை எங்கு கேட்கணுமோ அதை அங்கு கேட்கணும். அதைத்தான் ஆண்டவர் இந்த ஸ்திரீக்கு சொல்றாரு, உன்னிடத்தில் கேட்கிறவர் யார் என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும். நீ அறிந்திருந்தா நீ கேட்ப, நான் உனக்கு எதை கொடுப்பேன்? ஜீவ தண்ணீரை கொடுப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் அந்த ஈவின் மூலமாய் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பார். ஜீவ தண்ணீரை உனக்கு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அந்த ஈவு அழியாத ஜீவ தண்ணீரை உனக்கு கொடுக்கும். அல்லேலூயா. தேவன் கொடுப்பதெல்லாம் உன் வாழ்க்கையில் நிலை நிற்கும். தேவன் கொடுப்பதெல்லாம் உன் வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவாகவே உன்னை சுற்றி சுற்றி வரும். அப்படிப்பட்ட நல்ல உச்சிதமான ஆசீர்வாதங்களை, உயர்ந்த ஈவுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ என்னுடைய ஈவையும் என்னையும் நீ அறிந்திருக்க வேண்டும். ஆவிக்குரிய சபையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உன் எல்லா சூழ்நிலையிலும் அறிந்து வைத்துக் கொள். உன் கடின யாத்திரையிலும் இயேசு உண்டு. கண்ணீரின் பள்ளத்தாக்கிலும் இயேசு உண்டு. உன் காசு இல்லாத நிலைமையிலும் இயேசு உண்டு. உன் கடனிலும் இயேசு உண்டு. உன் கஷ்டம், வெறுமை எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிற நேரத்திலும் உனக்காய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்டு. அவர் உனக்காய் இருந்து, உன்னோடு இருந்து நல்ல ஈவுகளை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். உனக்கு ஈவுகளை கொடுத்திருக்கிற, உனக்கு ஈவுகளை கொடுக்க போகிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீயும் உன் குடும்பமும் உன் தலைமுறையும் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். அவர் உங்களுக்கு ஈவின் மூலமாக ஜீவ தண்ணீரை கொடுத்து கர்த்தர் நித்தியத்திற்கு நேராய் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்ல ஈவுகளை தருவாராக.